மண்ணும் பொன்னாகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மண்ணால் தயாரிக்கக்கூடிய மண்பாண்ட பொருட்கள் உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்று வருகிறது. இங்கு மண்பாண்ட பொருட்கள் உற்பத்தியில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சீசனுக்கு ஏற்ப மண்பாண்டங்களை தயார் செய்கின்றனர். பொங்கல் பானைகள், 100 வகையான திருக்கார்த்திகை விளக்குகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியின் போது 10 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஆயிரக்கணக்கில் தயார் செய்து தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவது வழக்கம். வரும் அக்டோபர் 17ஆம் தேதி துவங்க உள்ள நவராத்திரி விழாவிற்காக சுவாமி சிலைகள், திருப்பதி பிரம்மோற்சவ சிலைகள், ஆண்டாள் பொம்மைகள், அத்திவரதர், அர்த்தநாரீஸ்வரர், சங்கர நாராயணன், அழகர் சுவாமி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலைகள், தலைவர்கள், தியாகிகள், பறவைகள், விலங்குகள் மற்றும் கொலு பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மானாமதுரை டவுனில் இந்த மண்பாண்ட தொழில் கடந்த ஒரு 100 வருடத்துக்கு மேலாக இங்கே நடந்து வருது. இந்த ஊரில் உள்ள சுற்றி உள்ள கம்மாயில் உள்ள மண் பலவிதமான மண்ணை எடுத்து இந்த மண்பாண்ட தொழில் செய்கிறோம். மண்பாண்ட தொழில் சீசனுக்கு அந்த மாதிரி பொங்கல் சீசனில் பானை சட்டி, பொங்கல் பானை சட்டி, அந்த மீன் சட்டி, இந்த ஐட்டம் தயார் பண்ணுவோம். கார்த்திகை சீசனில் விளக்கு, அகல் விளக்குகள், எல்லா வகையான விளக்கு 50 மில்லி 20 மில்லி விளக்குலேருந்து 2 லிட்ரு 5 லிட்ரு விளக்கு வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். பொம்மை சீசனில், குழு சீசனில் எல்லா வகையான பொம்மைகளும் இங்கே தாராளமாக கிடைக்கும். விலை மிகவும் குறைவாகவும் இருக்கும். தொழில் இங்கே சிறப்பாக நடக்குது. மானாமதுரை மண்பாண்டத்துக்கு புவிசார் குறியீடு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அது மத்திய அரசாங்கத்திலிருந்து. மானாமதுரை மண்பாண்டம் தான், மண்பாண்டம் என்று சொன்னால் அது மானாமதுரை தான் அப்படின்னு புவிசார் குறியீடும் கொடுத்துருக்குறாங்க. இதனால் இங்கே நிறைய தமிழ்நாடு முழுவதும் இருந்து வியாபாரிகள் வர்றாங்க. இந்த தொழில் சிறப்பாக மானாமதுரையில் நடைபெறுகிறது. இந்த பொம்மைகள் அனைத்தும் சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் வர்ணங்கள் பூசி அழகாகவும் நேர்த்தியாகவும் தயார் செய்யப்பட்டு மதுரை மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தில் விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. இதனை தமிழகம், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் வந்து வாங்கி தங்களது வீடுகளிலும் கோயில்களிலும் கொலு வைத்து வழிபடுகின்றனர். மானாமதுரையில் மண்பாண்ட தொட்டி, பூஜா, பீப்பா, தண்ணி சக்கு, மகன்சூள அடுப்பு, கும்பக்கலையம், தீர்த்தக்கலையம், அதுபோக கடாய் ஐட்டம், காது கடாய் ஐட்டம், சாதா கடாய் ஐட்டம், மீன் குழம்பு சட்டி, குழம்பு சட்டி, அதுபோக அகல் விளக்குகள் 20 மில்லியிலிருந்து 5 லிட்ரு 7 லிட்ரு வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோம். அகல் விளக்குகள் பூரா. அப்புறம் அணையா விளக்குன்னு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, சிமிலி விளக்குன்னு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, கலர் விளக்குகள் இருக்குது. மற்றபடி இங்கே அடுத்து பொம்மைகள் தான். பொம்மைகளில் எல்லா வகையான பொம்மைகளும் இங்கே கிடைக்கும். தமிழர்களின் பண்டிகைகள் மற்றும் விழாக்களில் மானாமதுரை மண்பாண்ட பொருட்கள் பங்கு வகிப்பதை தொடர்ந்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது.
மண்பாண்டத்தில் வந்து சமையல் பாத்திரங்கள் பூரா இங்கே செஞ்சு கொடுக்குறோம். ஆர்டரின் பேரில் செஞ்சு கொடுக்குறோம். பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்து ஹோட்டலுக்கு மண்பானை சமையலுக்குன்னு சொல்லிட்டு மண்பானை, அந்த ஹோட்டலுக்குன்னு சமைக்கிறதுக்குன்னு மண்பானைகள், குழம்பு சட்டி, கடாய், மீன் சட்டி இதெல்லாம் தனியாக செஞ்சு கொடுக்குறோம். மண்பாண்டத்தில் சமைக்கிற பாத்திரத்தில் சமைக்கிறதுலேருந்து எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் இருக்காது உறுதியாக. மற்றபடி நீங்கள் என்ன மெட்டல் ஐட்டத்தில் சமைக்கிறதுனால கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு. இது மண்பாண்டத்துலேருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வராது உறுதியாக. இது வந்து மினரல்ஸ் தான் அந்த மண்ணிலிருந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து கெடுதல் இல்லை, உடலுக்கு நல்லது. அதனால் ஆரோக்கியமாக வாழணும்னா மண்பாண்ட வகையான பானை, சட்டி, குழம்பு இதுகளை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவது நல்லது. இத்தனை சிறப்பு வாய்ந்த மானாமதுரை மண்பாண்ட பொருட்களை சமையலுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தும் போது கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமல் உணவுகள் ருசியாகவும் தரமாகவும் உடல் நலத்திற்கு அதிக நன்மையும் கிடைக்கிறது. தற்போது பெரும்பாலான ஹோட்டல்களில் மண்பாண்ட சமையல் பிரபலமாகி வருவதால் ஏராளமானோர் வீடுகளிலும் மண்பாண்ட சமையலுக்கு மாறியுள்ளனர்.